டெவில்ஸ் பேக்போன் பிக்கிள். என்ன பயந்துட்டிங்களா? ஒன்றும் இல்லை ஜேவி வியூவர்ஸ், இது பிரண்ட ஊறுகாவை தான் நம்ம சயின்டிஃபிக் வேர்டில் டெவில்ஸ் பேக்போன் பிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊறுகாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரண்டையை சைடில் இருக்கிற அந்த ஷார்ப்பாக முள் மாதிரி இருக்கும், அதை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சுருண்டு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளியை கரைச்சி அதில் ஊற்றி அதையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு அதில் என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அது கூடவே சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரண்டை ப்ளஸ்ஸு புளி தண்ணி இது ரெண்டுத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கிட்டே வரணும். அந்த எண்ணெயும் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க, எல்லா பக்கமும் வரா மாதிரி. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். காரமும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நான் வெந்தய பொடி, இந்த பொடி வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் பார்த்திங்கனாக்கா அதுவும் 1 டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஜீரக பொடிக்கு பதிலாக நீங்கள் ஓமந்தூள் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெவில்ஸ் பேக்போன் பிக்கிள் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக பிரண்டை ஊறுகாய் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஊறுகாவை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடலாம். அதே மாதிரி கஞ்சி கூழ் குடிக்கிறவங்க இந்த பழைய சாப்பாடு கஞ்சி செஞ்சு குடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அந்த மாதிரி கஞ்சிக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான டிஷ்ஷஸை பார்க்குறதுக்கு ஜோ வித் வாணி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிரிவோம், மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.